டீ நகர் கடைலாம் க்ளோஸ் பண்ணான்னு வையேன், பசங்களோட காசுலாம் நிறைய சேவ் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு கடை கூட விட மாட்டேன்ல, எல்லா இடத்துலையுமே ரேட்டு கட்டு வந்துடுறது. வாங்குறோமோ இல்லையோ. பொண்டாட்டி கூட ஷாப்பிங்லாம் வந்தா இப்படிதான் மூட்டை முடியா குத்துருவாங்க. இன்னைக்கு நம்ம வேர்ஃபிள் சாப்பிடணும், கரும்பு ஜூஸ் குடிக்கணும், ஸ்வீட் கார்ன் சாப்பிடணும், நிறைய இருக்கு. நீ ஏன் இவ்வளவு சோகமா வர? ஆளே காணோம். அனுபவத்தில் சொல்கிறேன், மேப்பை மட்டும் பொண்டாட்டியை பார்க்க விட்டுறாதீங்க. 1/2 hour போக வேண்டியதை 1 hour ஆக்கிடுவாங்க. சுற்றி சுற்றி நமக்கே காட்டுவாங்க. திட்னீங்க, அதுக்கும் அவங்களே கோவப்படுவாங்க. இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, டீ நகர் போகிறோம். ஸோ பொண்டாட்டி ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறதுனால இல்லைம்மா நம்ம ஜாலியாக ஃபன் பண்ணுறோம் இன்னைக்கு டீ நகரில். சாலா நீ யாருட? இன்னைக்கு பெருசாக வெயிலும் இல்லை, கிளைமேட்டும் செமையாக இருக்குது. போனதுமே ஃபஸ்ட்டு சாப்பிட்ற வேண்டியதான், ஏன்னா அப்போ தான் தெம்பாக சுற்ற முடியும். ஆனால் டீ நகரே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மாறி போயிருக்கு. லாஸ்ட்டு 2 yearsஸாக இந்த பக்கமே நான் வரல. கடைலாம் நிறைய ஆல்ட்ரேஷன் ஆகிருக்கு, வழியெல்லாம் பல விதமாக மாற்றி விட்ருக்காங்க. டிராஃபிக்கே இல்லை, நல்லா இருக்குது. ஒருவேளை நான் இந்த வீக் டேஸில் வந்ததுனால அப்படி இருக்கா, வீக்கெண்டில் எப்படி இருக்குன்னு தெரியல. இன்னைக்கு நம்ம வேர்ஃபிள் சாப்பிடணும், கரும்பு ஜூஸ் குடிக்கணும், ஸ்வீட் கார்ன் சாப்பிடணும். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நிறைய இருக்கு. பர்ஸு ஃபுல்லா வச்சிருக்கல. என்ன ஜெயா, ஐஸ்கிரீம் நல்லா இருக்கா? அவ்வளோதான், இதுக்கப்புறம் அந்த அம்மா காது கேட்காது. இடுப்பில் பேபி சீட்டர் வச்சுப்பாங்க, ஆனால் குழந்தைய நம்ம தான் வச்சுக்கணும். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. எங்கள் பொண்ணை எங்கே வெளியே கூட்டு போனாலும் ஒரு பெனிஃபிட் இருக்குது இல்லாட்டி ஜெயா. ஏன்னா எங்கே எது சாப்பிட போனாலும் அங்கே ஃப்ரீயாக ஒன்று கொடுத்துருவாங்க. ஆமாம் தானே ஜிச்சு? நன்றி நன்றி நன்றி. ஆஃபர் டாப் பாருங்க, 3 டாப் 300 ரூபாய், 3 நைட்டி 500 ரூபாய், லேடிஸ் டி-ஷர்ட்க்கு 50 ரூபாய் ஆஃபர் ஆஃபர் ஆஃபர். ஆஃபர்னு சொன்னாலே முதல்லலாம் என் பொண்டாட்டி பக்கத்தில் வந்து காணாமல் போயிடுவான், ஆனால் கடவுளில் பூந்துருவா. இவளுங்க பின்னாடி போய் நம்ம தேடின்னு டயர்ட் ஆகிடுவோம் பாதி. அதுலேயும் இந்த ட்ரெஸ் செக்ஷன் போனால் போதும், அப்படியே சுத்தறினே இருக்கிறது. வீட்டில் அவ்வளோ ட்ரெஸ் இருக்குது, இத்தனைக்கும் புதுசாக இருக்குது பீரோ ஃபுல்லாக. ஆனால் ட்ரெஸ்ஸே இல்லை தெரியுமா, வாங்கிக்கூட ப்ளீஸ்ன்னு அப்படியே ஐஸை வச்சு கெஞ்சி வாழுங்க பாருங்க. ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொல்லலாம். இதெல்லாம் என் பொண்ணு ஒரு பக்கம், இவளை பார்க்குறதான்னு தெரியல. என்னால முடியலடா. 5 நிமிஷத்தில் வந்துடுவேன், இங்கே இருங்கன்னு சொல்லிட்டு போனா ஆளை காணோம். இந்த வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனா ஆளே காணோம். உங்கள் கூடலாம் வெளியே வந்தாலே பிரச்சனையே இதான். இதை ஒன்று கொடுத்துட்டு போயிட்டா, கீழே ஒரு மூட்டையே வச்சுட்டு போயிட்டா. அதையும் தூக்கின்னு சுற்றுறதே வேலையாக இருக்குது. ஷாப்பிங் வந்தேன்ல, என் புத்திய செருப்பாலையே அடிக்கணும்டா. முடியல, கையில் தொடையுது. இங்கேயாவது கம்முன்னு இருக்கியாதிச்சு நீ கொஞ்ச நேரம். ஆண்டி உன்னதாண்டி, ஜீச்சி பார்க்க ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க. அவன் பிடிங்கிப்பா போ. உன் மம்மி போறாங்க பாரு. One hour later. ஆண்டி நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த டீ நகர் கடைலாம் க்ளோஸ் பண்ணான்னு வையேன், பசங்களோட காசுலாம் நிறைய சேவ் ஆகும்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? நீ அப்படி வரியா? அதாவது எப்படி வாங்க போனது பவுடர் டப்பா, 3வது ஃப்ளோர் போக சொன்னாங்களாம், அதனால பொட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்களாம். இப்போ இன்னொரு கடைக்கு கூட்டிட்டு போகல, அங்கே போய் ஒரு 6 hour நிற்கணும். இப்படி ஒரு கடையாக போயிருந்தா மனுஷன் செத்துருவான் போல. செத்துப்போ இருக்க முடியுமா? டீ நகர்லாம் ஏன் வரமாட்டானுங்க புருஷனுங்கெல்லாம் இப்போதான் தெரியுது. ரொம்ப கஷ்டம். இவ்வளவு சுத்தியும் நான் எவ்வளவு எனர்ஜியா இருக்கேன், நீ ஏன் இவ்வளவு டயர்டா இருக்க? உனக்கு என்னம்மா, பேகு மூட்டை குழந்தை எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறேன். நீ எனர்ஜியா தான் இருப்ப. இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. ஒரு வழியாக நம்ம டி நகர் ஷாப்பிங் பரிதாபம் முடிஞ்சிடுச்சு. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா கட்டிப்பாறை கீழே இருக்க பார்க் வந்திருக்கோம். இங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான்.
இது மாதிரி நீ வாரத்துக்கு ஒரு வாட்டி என்ன ஷாப்பிங் கூட்டு வந்தீங்கன்னா லைஃப்ல ப்ராப்ளமே இல்லாம ஸ்மூத்தா போகல. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? இதான் நம்ம வீடியோட எண்டு. தலையில போடு துண்டுன்னு சொல்லிட்டு இதோட முடிச்சுக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றேங்க.